பரவேசி நாயடா அந்த மனுஷன் ஆட்சியோட எந்த மக்கள் பணத்தை வரி வச்சு கொள்ளடிச்சாரு, சினிமா நடிச்சாரு. நீ பத்திரிகை தொழில் பண்ண மாச சம்பளம் வாங்கினீங்கள, அந்த மாச சம்பளம் வாங்கி 10 காசு உதவி செஞ்சு பெரிய எங்க அண்ணன் சினிமா நடிக்கும் போது சுனாமி வந்துச்சு, அப்ப அள்ளி கொடுத்தாரு. சரியா? நாகப்பட்டினத்துல இலங்கை தமிழர் பிரச்சனை முன்னிட்டு மத்திய அரசு மாநில ஆர்ப்பாட்டம் பண்ணாப்புல. இது போக கொரோனா காலங்களில் எங்க தளபதியும் சரி, எங்க தளபதி ரசிகனும் சரி, ஒவ்வொரு ஊர்லயும் எங்கெல்லாம் முடிஞ்ச உதவி அள்ளி அள்ளி கொடுத்தும் பாத்துக்க. இப்படி ஏதாவது ஒரு கட்சிக்காரை செஞ்சிருப்பீங்களா? எங்க அண்ணன் பிறந்த நாள் முன்னிட்டு நாங்க ஒவ்வொரு நகரம், ஒவ்வொரு ஒன்றிய, ஒவ்வொரு பேரூர்லயும் எண்ணற்ற முறையில் நலத்திட்டம் பண்ணிப்போம். ஆண்ட கட்சியும் சரி, ஆளுகின்ற கட்சியும் சரி, ஆண்டாமத்தை அவனும் சரி, அவங்க ஆட்சியில் இருந்தா மட்டும் நீ 10 ரூபா ஒரு 10 லட்டம் வாங்கி கொடுப்ப. லட்டம் வாங்கி கொடுத்து அதை செய்தி ஆக்கிடுவ. எங்க மீடியா கிடையாது. விரைவில் எங்களுக்கு ஒரு மீடியா வரும். மீடியாவில் நாங்கள் கொஞ்சம் நிறைய பேசுவோம், டிபேட்டு பேசுவோம். பேசும்போது நாங்கள் செய்த உதவிகள் நாங்கள் எங்க மேல நீ குற்றச்சாட்டு சொல்றீல, உன்னால பொய்யான குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா, தவிர்த்து உண்மையான குற்றச்சாட்டு பேச முடியாது. காரணமா நாங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷா நிக்கிறோம். எவன் 10 காசு பெரிய நிக்க கிடையாது. ஒவ்வொரு தலைப்பு தப்பா நாங்க பேச கிடையாது. நாங்க என்ன செய்ய போறோம், இந்த மக்களுக்கு நாங்கள் ஆட்சி என்ன செய்வோம், இந்த மக்களுக்கு நாங்கள் ஆட்சி வந்தா அடித்தட்டு மக்கள் பிரச்சனை என்ன பிரச்சனை இருக்கு, அந்த மக்கள் பிரச்சனை என்னென்ன தேவைப்படுது, அதை மக்கள் வரி பணத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாம், அதைத்தான் செய்ய போறோம். ஏற்கனவே நான் நிறைய விஷயம் நல்லது பண்ணியிருக்கோம். அன்னைக்கு நான் பண்ணும்போது ஒரு 100 பேருக்கோ, ஒரு 500 பேருக்கோ, 1000 பேருக்கோ பண்ணியிருப்போம். ஆனால் அதிகாரத்துக்கு வந்தா மட்டும்தான் இங்க மத்தியா ஒரு 8 கோடி பேர் மக்கள் வைக்க, அந்த 8 கோடி மக்களுக்கு நல்லா செய்யணும்டா ஆட்சி அதிகாரத்தை வரணும். அதுக்காக எங்க தளபதி அரசுக்கு வந்து தவிர்த்து ஏன் தெரியுமா, அவர் அளவுல ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. ஒரு ராஜா மாதிரி வாழ்க்கை வாழலாம். உன்னை மாதிரி பறையசி போயிட்டு இத்து புனைவிட்டு மானகட்ட நாயிட்டு எல்லாம் அவர் பேச்சு வர கிடையாது. எல்லாம் மீறிக்க வராது. கண்டிப்பா 2026 ஆட்சியை பிடிப்பாரு. ஆட்சியை பிடிச்ச பிறகு நீ எல்லாம் வயசாகி போச்சு, உன் வயசு ஒரு 70 வயசு 50 வயசு இருக்க, நீ நாய் புத்தி வச்சுவேன். நாங்க ஊர 40 வயசுக்காரன், ஒவ்வொருத்தையும் சிங்க சிறுத்த மாதிரி உட்காந்து முடிச்சுக்க பிச்சு பெடல் எடுப்பான். ஒன்னே கிடையாது. மக்கள் விஷயங்களும் சரி, மக்கள் நலத்திட்ட விஷயங்களும் சரி, மக்களுக்கு நான் கொண்டு போய் நாங்க பண்ணக்கூடிய உதவிகளும் சரி பயங்கரமா இருக்கு. அதை பார்த்து நீ இந்த 70 வருஷ அரசியல் வரலாற்றுல இப்படி தமிழை தேடி பிடிச்சிக்க மாட்டேன். ஒன்னா நீ கண்ணில் கூட பார்த்துக்க மாட்டேன். இதே மாதிரி ஒவ்வொருத்தையும் பேசுறேன் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் நான் பதில் கொடுப்பேன். அதனால வார பிரச்சனை சந்திக்க என்ன பிரச்சனை சந்திக்க ரெடி, அனைத்துமே சட்ட ரீதியாக சந்திக்க ரெடி. மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும். மரியாதை எல்லாம் பேசுனா உன்னைய போன்ற நாய்களுக்கு எந்த சொல்லி மரியாதை தர முடியாது. தெரிஞ்ச பாத்துக்க. வாழ்க்கை தமிழுக்காக, போற உயிரின் தலைவனுக்காக